अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व नशहदु अन्न सय्यिदना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु सल्लल्लाहु अलैहि सय्यिदना मुहम्मदिन व आलिहिल अबरार व अस्हाबिहिल अख़यार व अज़वाजिहित तय्यिबातित ताहिरात उसीकुम इबादल्लाह व इय्याय अवलम बितक़्वल्लाहि अम्मा बअद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम फ़इन्न मअल उसरि युस्रन इन्न मअल उसरि युस्रा सदक़ल्लाहुल अज़ीम। क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम लन यग़लिब उसरुन युस्रैनि औ कमा क़ाल अलैहिस्ஸலாத்து வஸ்ஸலாம்। எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சாந்தியும் நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் இறைநேசர்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கு மிகுந்த மேன்மைக்கு முரித்தான பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய மேலான பொருத்தத்தினை பெற்ற சாலிஹீன்களின் கூட்டத்தில் நம்மை எல்லாம் கபூல் செய்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால் பரக்கத்து நிறைந்த ரஜபுடைய மாதத்தில் புனிதமான ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வணங்கி வழிபடுவதற்காக வேண்டி அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் பேரருளும் பெரும் கருணையும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால் இன்றைய தினம் இன்று மாலை மக்ரிபுக்கு பின்னால் புனித மெஹராஜினுடைய இரவை நாம் சந்திக்க இருக்கிறோம். புனித மெஹராஜ் என்பது குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியிலே மிகச்சிறந்த ஒரு இரவு. அது அல்லாஹு தஆலா உலகத்தில் எந்த நபிக்கும் கொடுக்காமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்தான். இரவோடு இரவாக புனிதமிக்க மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து சென்று அங்கிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை சந்திப்பதற்கு புறப்பட்டு சென்றார்கள். அல்லாஹுவோடு உரையாடினார்கள். பின்பு அங்கிருந்து மறுபடியும் இந்த உலகத்திற்கு திரும்பினார்கள். இதிலே எத்தனையோ அற்புதமான காட்சிகளை, சொர்க்க நரகத்தினுடைய அரிய காட்சிகளை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். என்ன பார்த்தார்கள், அல்லாஹ்வோடு என்ன பேசினார்கள் என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இன்று இரவனுடைய அந்த பிரசங்கத்திலே நாம் பகிர்ந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா புனித மிஅராஜை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதற்காக வேண்டி வழங்கினான் என்பதற்கு விளக்கத்தை சொல்லக்கூடிய பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக மிக ஆதரவாக இருந்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கும் கஷ்டங்கள் காஃபிர்கள் மூலமாக முஷ்ரிக்கீன்கள் மூலமாக சிரமங்களும் துன்பங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரும்போதெல்லாம் மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதே போல் மக்கத்து குஃபார்களிடத்திலிருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்க முடியாமல் தடுப்பு சுவராக இருந்த மிகப்பெரிய ஒரு தடுப்பாக இருந்தவர்கள் சிறிய தந்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்கள். இந்த இரண்டு பேர்களுடைய மரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் மன வருத்தத்தையும் தந்தது. அதற்கு ஆறுதலாக அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு உலகத்தில் அல்லாஹ்வை தவிர இயலாது. எனவே அல்லாஹ் தன்பால் அழைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் முகமாகவே அவர்களுடைய மன உளைச்சல், கஷ்டம், சிரமங்களை எல்லாம்
ஆறுதல் படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தன்பால் அழைத்து உரையாடினான். அதற்கு தான் அல்லாஹ் அந்த மேராஜை தந்தான் என்பதை பிரதானமான ஒரு விளக்கமாக நமக்கு பெருமக்கள் சொல்வார்கள். இதே நாம் பெற வேண்டிய பாடங்கள் எத்தனையோ இருந்தாலும் மேராஜனுடைய அந்த பயணத்தில் எத்தனையோ பாடங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதில் ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மேராஜுக்கு முன்னால் பல்வேறு கஷ்டங்கள் இருந்தது. நாம் வரலாற்றிலே படித்திருப்போம், பல பிரசங்கங்களின் வாயிலாக நாம் கேட்டு அறிந்திருப்போம். அத்தனை பெரிய சிரமங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்தார்கள் காபீர்கள். மக்கத்து குஃபார்களும் முஷ்ரிக்கீன்களும் மிகப்பெரிய இன்னல்களை தந்தார்கள். அதில் ஒரு பகுதியாக ஊர் விளக்கு செய்து வைத்திருந்தார்கள். ஏறத்தாழ 3 ஆண்டு காலம் ஷுஅபை அபி தாலிப் என்று சொல்லப்படக்கூடிய அபி தாலிப் என்கின்ற பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஊர் விளக்கு செய்து வைத்திருந்தார்கள். பசியும் பட்டினியுமாக வாடினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி பல்வேறு கஷ்டங்கள், வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்களும் சிரமங்களும் வந்தாலும் அல்லாஹு தஆலா ஒரு நாள் அதிலிருந்து விடுதலையை தருவான், ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருவான் என்பதற்கு மேராஜ் ஒரு பெரிய பாடமும் படிப்பினை அல்லாஹ் பொது விதியாக வைத்திருக்கிறான். குர்ஆனிலே ஒரே ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன் இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. வாழ்க்கையிலே கஷ்டம் வந்தது என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு கஷ்டத்தோடு சுலபம் வந்துவிடும், மகிழ்வு வந்துவிடும். ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன் இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. ஒரே கருத்தை கொண்ட விஷயத்தை அல்லாஹ் 2 முறை சொல்கிறான். வாழ்க்கையில் கஷ்டம் வந்துருச்சுன்னா அதிலிருந்து நிவர்த்தியும் வந்துவிடும், கஷ்டம் வந்தால் சுலபம் வந்துவிடும் என்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்வார்கள், லன் யக்லிபு உஸ்ருன் யுஸ்ரைனி. ஒரு கஷ்டத்தை 2 சுலபங்கள் வெல்லாது. என்ன விளக்கம் என்று சொன்னால், வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அல்லாஹு தஆலா பல மகிழ்ச்சியை தருவான், பல மகிழ்ச்சியை தருவான். ஒரு கஷ்டத்தை தந்து விட்டான் என்று சொன்னால் பல்வேறு மகிழ்ச்சிகளை, பல்வேறு சுப நிலைகளை தருவான். ஆனால் ஒரு மகிழ்ச்சியை தந்துவிட்டு பல கஷ்டங்களை தரமாட்டான் என்பதை தான் அந்த ஹதீஸிலே நமக்கு சொல்லித் தருவார். அல்லாஹு தஆலாவுடைய வழிமுறை. ஒரு கஷ்டம் வருகிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் நிச்சயமாக ஒரு சிறப்பான செய்தியை வைத்திருப்பான், ஒரு மகிழ்வை வைத்திருப்பான். மாத்திரமல்ல, பல மகிழ்வை வைத்திருப்பான், மகிழ்ச்சிகளை. அந்த வசனத்திலே ஒரு இலக்கண விஷயம் இருக்கிறது. நாமெல்லாம் அடிக்கடி ஓதக்கூடிய சூரா என்பதனால் நமக்கு அது கவனத்திலே நிற்கும். ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன் இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. அதாவது உஸ்ர் என்கின்ற வார்த்தைக்கு கஷ்டம் என்று பொருள். ஐன் சீன் ரே. உஸ்ர் என்று சொன்னால் கஷ்டம், யுஸ்ர் என்று சொன்னால் அதுக்கு நேர் முரண்பாடானது. சுலபம் என்றும் வாழ்க்கையிலே மகிழ்ச்சிகரமான எல்லா விஷயத்துக்கும் இலகுவானது என்றும். ரெண்டையும் அல்லாஹு தஆலா சொல்கின்றது ஒரு சின்ன வேறுபாடை வைத்திருக்கிறான். அந்த உஸ்ர் என்கின்ற கஷ்டம் என்பதை சொல்கின்ற போது அரபி அந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்த்தால் தெரியும், அதில் அலிஃப் லாம் இருக்கும், அல் உஸ்ர் என்று இருக்கும். அதற்கு அடுத்து யுஸ்ர் என்பதை சொல்லும்போது ஏ சீன் ரே. யுஸ்ர் என்பதை சொல்லும்போது அலிஃப் லாம் இருக்காது. அரபி மொழியில் ஒரு வார்த்தை அலிஃப் லாமை கொண்டு சொன்னால் ஒன்றை குறிக்கும். அர் ரஜுல் என்று சொன்னால் அந்த ஒரு மனிதன் என்று பொருள். ரஜுல் என்று அலிஃப் லாம் இல்லாமல் சொன்னால் பல நபர்களை எடுத்துக்கொள்ளும், யாரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ் அதிலே சொல்லுகிறான், ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அதற்கடுத்து யுஸ்ர், பல சுலபமான நிலைகள், பல மகிழ்ச்சிகள், பல இலகுக்கள் வந்துவிடும். அல்லாஹ் சொல்கின்ற போது கஷ்டத்தை சொல்கின்ற போது ஒன்று என்கிறான், அதிலிருந்து நிவர்த்தியை சொல்கின்ற போது அலிஃப்லாம் இல்லாமல் பொதுவாக சொல்கிறான் பல என்பதை குறிக்கக்கூடியது. அது இலக்கண சம்பந்தப்பட்டது. அதிலேயே அல்லாஹ் சூசகமாக வைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய கிதாபிலே ஒரு ஹதீஸை பதிவு செய்வார்கள். ஒரு நிகழ்ச்சியை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தேடி ஒரு வயதான மூதாட்டி வருவார்கள். அவர்கள் வரும்போதெல்லாம் ஒரு பாடலை பாடுவார்கள். யௌமல் விஷாஹி மின் ஆஜிபி ரப்பினா அலா மின் பல்தத்தில் குஃபாரி அஞ்சானி. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு சில பல விஷயங்களை பரிமாறுவதற்கு அடிக்கடி வந்து போகக்கூடிய ஒரு வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி வரும்போதெல்லாம் ஒரு பாடலை, அரபி கவியை படிப்பார்கள். அரபி கவியை, அந்த கவியினுடைய விளக்கமும் அர்த்தம் என்னவென்று சொன்னால், யௌமல் விஷாஹி மின் ஆஜிபி ரப்பினா, மாலையின் நாள், பெண்கள் அணியக்கூடிய மாலை, மணி மாலை, தங்க மாலை, வைர மாலை,
இந்த மாலைக்குரிய அந்த நாள் என்பது எம்முடைய ரப்பனுடைய ஆச்சரியத்துக்குரிய ஒரு நாள். என்னை அல்லாஹு தஆலா மின் பல்தத்தில் குஃப்ரி அஞ்சானி, இறை நிராகரிப்பாளர்களுடைய அந்த ஊரிலிருந்து என்னை, இறை நிராகரிப்பாளர்களுடைய அந்த ஊர், அதிலிருந்தும் இறை நிராகரிப்பிலிருந்தும் என்னை காப்பாற்றினானே. அந்த நாள், அந்த மாலைக்குரிய அந்த நாள் ஒரு ஆச்சரியம் மிகுந்த நாள் என்று அந்த பெண்மணி அடிக்கடி படிப்பார்கள். எப்போ வந்தாலும் அந்த கவிதையை படிக்கும். ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, எப்போ வந்தாலும் இதை நீங்கள் படிக்கிறீங்களுக்கு என்னதான் பொருள்? எப்போ வந்தாலும் இந்த மாலைக்குரிய நாள், அது என்னுடைய ரப்பு எனக்கு ஒரு ஆச்சரியத்தை தந்த நாள், நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட நாள், அல்லாஹ் என்னை இறை நிராகரிப்பிலிருந்தும் அந்த ஊரிலிருந்தும் என்னை காப்பாற்றினானே, இப்படி படிச்சுட்டே இருக்கிறீங்க, இதனுடைய விளக்கம் என்ன? அப்பொழுது அந்த பெண்மணி சொன்னார்கள், நான் ஒரு குடும்பத்தாரிடத்தில் அடிமையாக இருந்தேன். அவர்கள் என்னை ஒரு கட்டத்திலே விடுதலை செய்து விட்டார்கள், அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலை செய்து விட்டார்கள். ஆனாலும் கூட அந்த குடும்பத்தின் மீது உண்டான பற்றின் காரணமாக என்னை விடுதலை செய்து சுதந்திர பிறவியாக எங்கு வேண்டுமானால் நான் போய்கொள்ளலாம் என்கின்ற நிலையிலே என்னை அவர்கள் விட்டாலும் சரி, அவர்களை விட நான் தயாரில்லை. அவர்கள் அவ்வளோ அன்பாக என்னை வைத்துக் கொண்டார்கள், நாகரிகமாக நடத்தினார்கள், பாசத்தோடு என்னிடத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகினார்கள். அதனால் அவர்கள் மீது உள்ள அந்த பற்றுதல், அவர்கள் மீது உள்ள மரியாதை, அவர்களை விட்டு நான் எங்கும் செல்ல விரும்பவில்லை, அவர்களோடு இருந்தேன். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்வார்கள். அப்படி அங்கே இருந்து அவர்களுடைய பணி செய்தேன், அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டு சுதந்திர பிறவி தான். இப்பொழுது நான் கருப்பினத்து அடிமை, அந்த பெண்மணி, இப்பொழுது நான் அடிமை இல்லை, சுதந்திரமாக மாறிவிட்டேன். ஆனாலும் அந்த குடும்பத்தார்களோடு நான் இருந்தேன். சில குழந்தைகள், ஒரு குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய ஒரு நிலையிலேயும் அவர்களுடைய இதர பணிகளையும் நான் செய்து வந்தேன். ஒரு நாள் அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு குழந்தையை தூக்கி நான் கையில் வச்சுருந்தேன். கையில் வைத்திருக்கின்ற போது அந்த குழந்தைக்கு ஒரு மாலை, அதாவது அந்த மாலை அப்படி அந்த காலத்தில் எப்படி செய்வார்கள் என்று சொன்னால், தோளினால் செய்யப்பட்டது, தோளினால் செய்யப்பட்டது, அதிலே முத்துக்களும் விலை உயர்ந்த கற்களும் பொறிக்கப்பட்ட ஒரு அருமையான, பார்ப்பதற்கு அலங்காரம் மிக்க ஒரு மாலை. அது அந்த மாலை அந்த குழந்தையினுடைய கழுத்தில் போடப்பட்டிருக்கு. அந்த மாலை போயிடுச்சு. காணாமல் போனால் அந்த குடும்பத்தார்கள் யாரை சந்தேகப்படுவார்கள்? இருப்பதிலே யார் மிக சிரமப்பட்டவர்களோ, கஷ்டப்பட்டவர்களோ, வேலைக்காரியை தான் சந்தேகப்படுவாங்க. அந்த விதத்தில் என்னை சந்தேகப்பட்டார்கள். என்னை சந்தேகப்பட்டு என்னை சோதித்தார்கள். மாலை காணாமல் போய்விட்டது. என்னை சந்தேகப்பட்டு, என் மீது அவ்வளோ பற்றுதலாகவும் பாசமாக இருந்தவர்கள் என்னை சந்தேகப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய ஆடைகளை எல்லாம் கலட்டி சோதிக்க ஆரம்பித்தார்கள், பரிசோதிக்க ஆரம்பித்தார்கள். இன்னும் சொன்னால் மிக மோசமான ஒரு நிலை, மறைவிடங்களில் கூட நான் ஒழித்து வைத்திருக்கிறேனா என்று அதையும் கூட அவர்கள் சோதனையிட்டார்கள். ரொம்ப பெரிய மனசு கஷ்டமாக போச்சு எனக்கு. அவ்வளோ நம்பிக்கையாக வச்சுருந்தாங்க, அவ்வளோ பாசமாக நாமளும் இருந்தோம், இப்படி ஒரு நிலை நம்ம மீது வந்துவிட்டது என்று மிகப்பெரிய வருத்தம் எனக்கு. வருத்தப்பட்டார்கள். திடீரென்று ஒரு பருந்து பறந்து வந்து ஒரு பொருளை கீழே போட்டது. என்னவென்று பார்த்தால் அது அந்த மாலை. பருந்து என்னவென்று நினைத்ததென்றால், அது ஏதோ ஒரு மாமிச துண்டு என்று நினைத்து குழந்தையினுடைய கழுத்திலிருந்து அதை எடுத்து கொண்டு போய்விட்டது. அது எதை எதிர்பார்த்ததோ அது இல்லை என்று தெரிய வந்த போது எந்த இடத்திலே எடுத்ததோ அதே இடத்துல கொண்டு வந்து அது போட்டுவிட்டது. இப்பொழுது எல்லோரும் விக்கித்து நிற்கிறார்கள். என்ன சொல்வது என்று புரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை சந்தேகப்பட்டு விட்டோம் என்று மனதிலே இருந்தாலும் அதை அவர்கள் வெளிப்படுத்துவதற்கு தயாரில்லையோ என்னவோ, அங்கே ஒரு அமைதி, ஒரு மயான அமைதி நிலவுகிறது. என்ன செய்வதென்று புரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணை போய் நம்ம சந்தேகப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை அங்கே நிலவுது. இத்தோடு இனிமேல் இவர்களோடு நாம் குடியிருக்கக்கூடாது என்று அங்கிருந்து அந்த பெண்மணி அகன்று விட்டார்கள். அங்கிருந்து அந்த பெண்மணி நகர்ந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்திக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்களுக்கு பிரசங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற போது அந்த பிரசங்கத்தினுடைய வந்து அந்த பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக இஸ்லாத்தை தழுவி மிகப்பெரிய கண்ணியத்தையும் மாண்பையும் அவர்கள் பெற்றார்கள். அன்றைக்கு அவர்கள் என்னை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கவில்லை என்று சொன்னால், இன்றைக்கும் இன்னும் நான் அந்த குஃப்ரில் தான் இருந்திருப்பேன், இறை நிராகரிப்பில் தான் இருந்திருப்பேன். என்னை அவர்கள் சந்தேகப்பட்டது, மாலை காணாமல் போய் என்னை சந்தேகப்பட்டு என்னுடைய எல்லா ஆடைகளையும் கலற்றி பார்த்ததின் காரணத்தினால்தான் எனக்கு அல்லாஹு தாலா அந்த இஸ்லாத்தை பாக்கியமாக தந்தான், ஈமானை தந்தான் என்று அந்த மாலையினுடைய நாள் இருக்கிறதே, அந்த நாள் சாதாரணமான நாள் அல்ல. அல்லாஹு தாலா என்னுடைய வாழ்க்கையில் ஆச்சரியங்களை நிகழ்த்திய நாள். அது ஒரு ஆச்சரியம் மிகுந்த நாள்.
ஏன் மேலோட்டமாக பார்த்தால் ஒரு பெரிய கஷ்டத்தை போல, அவமானத்தை போல, சிரமத்தை போல தெரிந்தது. ஆனால் அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய மாண்பையும் மகத்துவத்தையும் மகிழ்ச்சியும் தந்தான். எனக்கு ஈமானுடைய நசீவை தந்தான். அந்த ஆச்சரியத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை, அந்த மகிழ்ச்சியிலிருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை. எனவே தான் நான் அடிக்கடி அதை நினைத்து பார்த்து, யோமல் விஷாஹி மின் ஆஜிபி ரப்பினா, அந்த மாலைக்குரிய நாள் இருக்கிறது, என்னுடைய ரப்பு ஆச்சரியம் நிகழ்த்திய நாள் அது. அந்த காஃபிர்கள் வாழக்கூடிய இறை நிராகரிப்பாளர்களிடத்திலிருந்து அல்லாஹ் என்னை ஈடேற்றப்படுத்தி என்னை வெளியிலே கொண்டு வந்தானே, ஈமானுடைய பாக்கியத்தை தந்தானே, அந்த நாள் ஒரு வியத்தக நாள் தான் என்று அடிக்கடி நான் அதனால் தான் அந்த பாடலை படித்து கொண்டு இருக்கிறேன் என்று அந்த பெண்மணி சொன்னார். ஆக அல்லாஹு தஆலா எந்த கஷ்டத்தையும் நிரந்தரமாக்குவதில்லை. ஒரு கஷ்டத்தை தந்தால் அதற்கு பின்னால் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருவான். எனவே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு அதை மறக்கடிப்பதற்கு, அதிலிருந்து வெளியிலே கொண்டு வருவது அல்லாஹ் தஆலா கொடுத்தது தான் மியாராஜ். கஷ்டங்கள் வருகின்றதா, அதற்கு பின்னால் நிச்சயமாக ஒரு மகிழ்வை அல்லாஹ் தருவான். எந்த நாளும் உலகத்தில் நிரந்தரம் அல்ல. வதில்கல் ஐயாம் நுதாவில்ஹா பைனன் நாஸ், அல்லாஹ் அருள்மறை குர்ஆனிலே சொன்னான், இந்த நாட்களை நாம் புரட்டிக்கொண்டே மாற்றிக்கொண்டே வருவோம். கஷ்டமும் நிரந்தரம் அல்ல, மகிழ்வும் நிரந்தரம் அல்ல இந்த உலகத்தை பொறுத்தவரை. ஆனால் மறுமையில் பொறுத்தவரையில் மகிழ்ச்சி என்றால் மகிழ்ச்சி, வெற்றி என்றால் வெற்றி, தோல்வி என்றால் தோல்வி. எது நிரந்தரமோ அதுதான் நிரந்தரம். எது முடிவு செய்யப்பட்டு விட்டதோ அது அங்கே முடிவு செய்யப்பட்டது. மறுமையை பொறுத்தவரையில் எந்த மாற்றம் இல்லை. கர்ரா, இன்னொரு வாய்ப்பு என்பது மறுமையிலே கிடைக்குமா? அமல் செய்வதற்கு நிச்சயமாக கிடைக்காது. இன்னொரு வாய்ப்பு என்பது கிடைக்காது. தோல்வி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஈமான் இல்லை என்று சொன்னால் இல்லைதான், தோல்வி என்றால் தோல்விதான். அங்கே இன்னொரு தீர்ப்பு அங்கே எழுதப்படாது. ஈமான் இருக்க வேண்டும். ஈமான் இல்லாவிட்டால் தோல்வி. இந்த உலகத்தை பொறுத்தவரையிலே அல்லாஹ் தஆலா நாட்களை புரட்டி கொண்டே வருவான். கீழே உள்ளவர்கள் மேலே, மேலே உள்ளவர்கள் கீழே. வதுல்கல் ஐயாம் நுதாவில்ஹா பைனன் நாஸ். ஒரு மன்னருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவை ஆண்ட மன்னர்கள் என்றும் கூட வரலாற்றிலே ஒரு குறிப்பு ஒன்று கிடைக்கிறது. அவர் தன்னுடைய நெருக்கமான இருந்த ஒரு அமைச்சரை பார்த்து சொன்னார், எனக்கு ஒரு மோதிரம், எந்த மன்னர் என்று குறிப்பிடப்படாவிட்டாலும் செய்தி யதார்த்தமானது, எனக்கு ஒரு மோதிரம் செஞ்சு வேணும். அந்த மோதிரத்தில் ஒரு செய்தி பதிக்கணும், ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கணும். அந்த மோதிரத்தை பார்க்கும்போது நான் சந்தோஷமாக இருக்கும்போது பார்த்தா கவலை வந்துடணும், நான் கவலையாக இருக்கும்போது பார்த்தா எனக்கு மகிழ்ச்சி வரும். அப்படி ஒரு வாசகத்தை குறித்து எனக்கு தர முடியுமா? சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், அந்த மோதிரத்தை பார்க்கும்போது கவலை வந்துடணும். ரொம்ப கவலையாக இருக்கிறேன், அதை பார்த்தால் எனக்கு மகிழ்ச்சி வர வேண்டும். அப்படி ஒன்று நக்ஷ் செய்யப்பட்ட, அதாவது பொதிக்கப்பட்ட, வாசகங்களை பொதிக்கப்பட்ட ஒரு மோதிரத்தை தர முடியுமா? அந்த அமைச்சர் ரொம்ப அறிவாளி. மன்னர்களை சுற்றி உள்ள அமைச்சர்கள் எல்லாம் அவ்வளோ பெரிய அதிமேதாவிகளாகவும் அறிவாளிகளாகவும் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் பக்கத்தில் வச்சுருப்பாங்க. இப்போது உள்ள நிலையை போன்ற அல்ல. இப்பொழுது எப்படிப்பட்டவர்கள் அருகாமையில் இருக்கிறார்கள், ஆட்சியாளர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது நமக்கு தெரியும். அப்பொழுது மிகப்பெரிய அறிவாளிகளையும் மிகப்பெரிய புத்திவான்களையும் தான் வைத்திருப்பார்கள். உடனே அந்த அமைச்சர் ஒரு மோதிரத்தை செஞ்சு கொண்டு மன்னரை கொடுத்தார். அது ஒரு சின்ன வாசகம் தான் பொறிக்கப்பட்டிருச்சு. ஹாதல் வக்து சௌஃப யம்லி, இந்த நேரம் கடந்து விடும் அப்படின்னு ஒரு வாசகம் தான். அந்த வாசகம் மோதிரத்திலே பொறிக்கப்பட்ட ஒரு வாசகம். ஹாதல் வக்து சௌஃப யம்லி, இந்த நேரம் கடந்து விடும். நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறார் மன்னர். மோதிரத்தை பார்க்கும்போது இந்த நேரம் எப்படியும் போயிடும். எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நேரம் தான் அந்த மகிழ்ச்சி போயிடும். அப்போ அதை நினச்சி பார்க்கும்போது இந்த நேரம் போயிடுமா அப்படின்னு நினச்சி பார்க்கும் கவலை வந்துடும். கடுமையான துக்கத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த மோதிரத்தை பார்த்தால் கடுமையான துக்கம் மனசில், மோதிரத்தை பார்க்குறாரு. ஹாதல் வக்து சௌஃப யம்லி, இந்த நேரம் எப்படியும் போயிடத்தான் செய்யும். அப்போ இந்த கவலையும் நிரந்தரம் அல்ல, எப்படியும் போயிடும். அப்போ மகிழ்ச்சி வந்துடும். ஆக கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியில் இருந்தாலும் சரி, அந்த வாசகத்தை பார்க்கின்ற போது கஷ்டத்தில் இருந்தால் மகிழ்வும், மகிழ்வில் இருந்தால் கஷ்டம் வருவதை போன்ற ஒரு வாசகத்தை அருமையான முறையில் அவர் அமைச்சு கொடுத்தார். இது என்ன சொல்கிறது என்று சொன்னால், எதுவும் நிரந்தரம் அல்ல உலகத்தில், எல்லாம் மாறக்கூடியது தான். எல்லாம் மாறக்கூடியது. அல்லாஹு தஆலா ஒரு கஷ்டத்தை தந்தால் நிச்சயமாக அதற்கு மகிழ்வை தருவான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. வரலாற்றில் மஹ்தி என்கின்ற ஒரு ஆட்சியாளர் ஆட்சி செய்தார். அவருடைய ஆட்சியின் கீழே சில அமைச்சர்கள் இருந்தார்கள். அதிலே ஒரு மிக முக்கியமான நபராக யாக்கூப் இப்னு தாவூத் என்பவர் நெருக்கமானவராக இருந்தார் மஹ்தி என்பவருக்கு. ஒரு கட்டத்தில் அந்த யாக்கூபின் மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. ஏதோ ஒரு
மன்னரிடத்தில் தவறாக அவர் நடந்து கொண்டார், ஏதோ ஒரு பொய்யுரைத்து விட்டார் என்பதற்காக வேண்டி மன்னர் கோபம் கொண்டு அவரை சிறைச்சாலையிலே அடைத்து விட்டார். சிறைச்சாலை என்று சொன்னால் எப்படிப்பட்டது? ஒரு பாலும் கிணறு, பாலடைந்த பிகர முதலிமா, ஒரு மிகப்பெரிய பாலும் கிணறு, இருள் நிறைந்த ஒரு கிணத்துக்குள்ளே அவரை அடைக்கப்பட்டு விட்டது. அடைக்கப்பட்டு ஒரு மேலே ஒரு குப்பா மாதிரி செய்யப்பட்டு விட்டது. அதில் அவருக்கு சாப்பிட்றதுக்கு ரொட்டியும் தண்ணீரும் மாத்திரம் கொடுக்குற மாதிரி ஒரு துவாரத்தை போட்டு மீதி ஃபுல்லாக இருள், பார்க்கவே முடியாது. கிட்டத்தட்ட இவ்வாறு 15 ஆண்டு காலம் அந்த கிணத்திலே அவர் இருந்தார் என்று வரலாறு சொல்கிறது. 15 வருஷ காலம். ஆனால் நம்பிக்கையில் இருந்தார், ஒரு நாள் இதை நம்ம வெளியே வந்துடுவோம் அப்படின்னு. 15 வருடத்திற்கு பின்னால் அவருக்கு வெளியில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறான். அப்போ திடீர்னு ஒரு கயிறு ஒன்று உள்ளே இறங்குது. இறங்கி இதை உங்களுடைய இடுப்பில் கட்டிக்கிடுங்க அப்படின்னு, இதை பிடிச்சிட்டு மேலே வாங்க அப்படின்னு. அவர் இடுப்பில் கட்டிக்கிட்டு அவர் அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே மேலே வந்துட்டார். மேலே வந்த உடனே வெளியில் பார்த்தா 15 வருஷமாக கிணத்துக்குள்ளே இருள் படந்த கிணத்துக்குள்ளே இருந்தாச்சுன்னா கண்ணு தெரியாது இல்லையா? வெளியில் வந்தோடனே கண்ணு தெரியல, பார்வை போயிடுச்சு, பார்வை இல்லை. உடனே அவருடைய யார் இவரை சிறையில் அடைத்தார் அந்த மஹதி தான் இருக்கிறார் என்று நினைத்து அவர் சலாம் சொன்னார். அஸ்ஸலாமு அலைக்கும் யா மஹதி, நீங்கள் சலாம் சொல்லுங்கள் மன்னருக்கு என்று சொல்லப்பட்டது அவரிடத்தில். அவர் மஹதியே என்று சொன்னார். அவர் மௌத்தாகிவிட்டார். இப்பொழுது வேறொரு மன்னர் இருக்கிறார். அப்போ ஹாதி என்பவர் அதுக்கு அடுத்து வர வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹாதி என்று சொன்னார். அவரும் மரணித்து விட்டார் என்று சொல்லப்பட்டது. அப்படியானால் ரஷீத் என்பவர் தான் கடைசியாக உள்ளவர் அந்த பாரம்பரியத்திலே. ரஷீத் அவர்களே அஸ்ஸலாமு அலைக்கும், அவருக்கு ரஷீத் தான் இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட போது அந்த பெயரை அழைத்து யா ரஷீத் அவர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் உண்டாகட்டுமாக என்று சொன்னார். அப்பொழுது அந்த ரஷீத் என்கின்ற மன்னர் சொல்கிறார், உங்களை எனக்கு எப்படி ஞாபகம் வந்தது என்று சொன்னால், என்னுடைய பிள்ளையை ஒரு நாள் கழுத்துக்கு மேலே வைத்து என்னுடைய குழந்தையை வைத்து அப்படி சுற்றி கொண்டே இருந்தேன். சுற்றி கொண்டிருக்கின்ற போது எனக்கு ஞாபகம் வந்தது, என்னை இப்படித்தானே உங்களுடைய கழுத்திலே வைத்து கொண்டு சுற்றுவீர்கள் என்று எனக்கு ஞாபகம் வந்தது. உடனே உங்களுடைய ஞாபகம் வந்தது, உங்களுடைய நிலை என்ன ஆயிடுச்சு என்று ஆய்வு செய்து கடைசியில் பார்த்தால் இப்படி ஒரு சிறைச்சாலை நீங்கள் மாட்டிட்டு இருக்கீங்க. இப்படித்தான் எனக்கு ஞாபகம் வந்து உங்களை நான் யாரும் எனக்கு சொல்லலை. இப்படி ஒரு நபர் அடைக்கப்பட்டிருக்கிறார், பாலும் கிணத்திலே இருள் படந்த கிணற்றிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்னு யாரும் சொல்லலை. எனக்கு என்னுடைய குழந்தையை கழுத்திலே வைத்துக்கொண்டு சுற்றிய போது நீங்கள் என்னை ஒரு காலத்தில் இப்படித்தானே என்னை பார்த்து கொண்டீர்கள் என்ற ஞாபகம் வந்து, ஆக அவருடைய நிலை என்ன ஆயிற்று என்று நான் அவளை தேடினேன், இறுதியிலே உங்களை நான் வெளியிலே கொண்டு வந்தேன் என்று சொல்கிறார். வரலாற்று அதோடு முடிகிறது. தன்னை நெருக்கமாக்கி கொண்டார் என்று. அதற்கு பின்னால் பழையபடி அவர்கள் எந்த அந்தஸ்தில் இருந்தார்களோ அதே அந்தஸ்திலே வைக்கப்பட்டு விட்டார். ஆக அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அல்லாஹ் நிச்சயமாக அந்த இதில் நம்ம வெளியே கொண்டு வந்துடுவான்னு நம்பிக்கை இருந்துச்சு. அதே போல் அந்த காரியம் நடந்தது. இது அல்லாஹ் தாலாவுடைய நியதி. எப்படி ஆனாலும் சரி, வாழ்க்கையிலே ஒரு கஷ்டம் என்று சொன்னால் அந்த கஷ்டத்துக்கு பின்னால் பல மகிழ்ச்சி வரும். ஒரு கஷ்டத்தை தந்துவிட்டால் அல்லாஹ் தாலா பல மகிழ்ச்சியை தருவான். குர்ஆனிலே 2 முறை அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே செய்தி தான், ஃபைன்னமா லௌசரி யுஸ்ரன் இன்னமா லௌசரி யுஸ்ரா. இதுதான் மிஅராஜ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள். தாயிஃபில் போய் மக்கள் கல்லால் அடித்தார்கள். அந்த அபி தாலிப் என்கின்ற பள்ளத்தாக்கிலே ஊர்விளக்கு செய்து 3 ஆண்டு காலம் பசியும் பட்டினியுமாக வாடினார்கள். தங்களுடைய ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை இழந்து வாடினார்கள். தங்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களை இழந்து மன கஷ்டத்திலே மிகப்பெரிய மன கஷ்டம். அல்லாஹ் தஆலா அதற்கெல்லாம் மிக நிவாரணமாக, ஒரு ஆறுதலாக, உலகத்தில் எந்த நபிக்கும் கொடுக்காத ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை, சந்திப்பை, புனித லிகாவை தந்தான். அதுதான் மிஅராஜ் என்று சொல்லப்படக்கூடிய செய்தி. ஒரு விசேஷமான அந்தஸ்தும் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள் எத்தனையோ இருந்தாலும் ஒரு பாடத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வந்தால் அதிலிருந்து நிச்சயமாக நிவர்த்தி என்பது கிடைக்கும். அல்லாஹ் தஆலா இந்த உண்மை